பிரச்சனையாக இருந்தது. அதுக்காக பாஸ்டம்மா சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். வெள்ளிக்கிழமை போய் நித்திய பெண்கள் எனக்கு கால் பண்ணி ஜெபம் பண்ணேன். பாஸ்டம்மா எனக்காக ஒரு என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் உண்டுன்னு வசனம் வந்தது. பாஸ்டம்மா நித்திய பெண்கள் கூட எனக்கு ஜெபம் பண்ணாங்க. இந்த காலையில் ஆண்டவர் எனக்கு மாதவிட பிரச்சனை இல்லாமல் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக பாஸ்டம்மா கொடான கொடுத்துட்டோம். முடியல. ஏன்னா அந்த கால் நரம்பு ஒரு அடி எடுத்து வச்சோ அப்படியே இழுக்குது, கையும் தட்ட முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்டர் அம்மா ஜெபிச்சாங்க. ஜெபித்த பிறகு எனக்கு நான் போகிறதுக்குள்ளவே கால் நரம்பும் சரியாயிடுச்சு, கை இந்த இடத்துல இழுத்துருந்து அதுவும் சரியாயிடுச்சு. பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கும் நன்றி. நாமத்துக்கு சோத்திரம். சாட்சான் தேவனுக்கு கொரோனா கொடி சோத்திரங்களும் நன்றிகளும் மேலெடுக்கிறேன். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு சமையல் வந்தது. இந்த சமையல் செய்கிற பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இல்லாமல் தானே என்னை பயங்கரமாக திட்டினார். எப்போ பார்த்து சச்சின்னு போயிடும். எனக்கு பாத்திரமே இல்லை, அது ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனார். செவ்வாய்க்கிழமை நீங்கள் பெருக்கினே நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகக்கூடாது, எங்கள் வீட்டில் கூட எங்கள் வீட்டுக்காரர்கள் கூட நான் திட்டு வாங்கக்கூடாது, அதுக்கு வேண்டிய பாத்திரத்தை சந்திங்கன்னு சொல்லிட்டு நான் 5 நிமிஷம் தான் எங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சாந்தி அம்மா ப்ரேயர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃப்ரெண்டு அவங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது கண்டிப்பாக வாங்க மாட்டேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட வந்து இறங்க திருப்பி ஃபோன் பண்ணாங்க, நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. சரி எங்கள் வீட்டுக்காரர்கள் சொல்லிட்டு நானும் ஜாய்ஸும் போய் அந்த ஃபங்க்ஷன் அந்த இதுக்கு போய் இந்த கால் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க தான் அங்கே போனீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு எல்லாமே ஒரு 5 செட்டு மாதிரி அடுக்காக பாத்திரங்க. அந்த பாத்திரத்தில் எனக்கு வந்து ப்ரைஸாக எனக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்தா என் தேவனுக்கு கொரான கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் ஏறெடுக்கிறேன். எனக்கோசரம் ப்ரேயர் பண்ண பாசமக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஏறிட்டு இந்த சாட்சியம் மாத்திர தேவனுக்கு தாமே ஆசீர்வதிப்பாராங்க. எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 25வது வருஷம் கல்யாண நாள் வந்து நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம். ஆனால் சில பல காரணத்தால் பண்ண வேணாம் அப்படி சொல்லி நினச்சி அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் ஆச்சு சரி இல்லை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நான் வந்து பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ பாஸ்டர் சொன்னார், சர்ச்சிலே வச்சுக்கோமா அப்படி சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் பார்த்தா சர்ச்சில் வைக்கல, நாங்கள் சத்திரம் எடுத்து நாங்கள் பண்ணோம். அது ஒரே நாளில் தான் எல்லாமே புக் பண்ணோம், இன்விடேஷன் அடித்தது எல்லாமே நாங்கள் ஒரே நாளில் தான் பண்ணோம். ஏசப்பா வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எங்கள் கூட இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாஸ்டமாவும் வந்து ஒரு சொந்த பந்தம் மாதிரி எல்லா விஷயத்தையும் முன்னாடி இருந்து எங்களுக்காக நடத்தி கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க. எல்லாம் எங்கள் ரிலேஷன்லாம் தள்ளி எங்கேயும் உட்காந்தப்ப முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணாங்க. ஒரு தூதனை போல் எங்கள் வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய சபையில் இருக்கவங்களாம் வந்து கலந்துங்கினாங்க. அதுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா வந்து இது எந்த ஒரு குறைவும் இல்லாம மாதிரி எல்லாத்தையுமே நிறைவாக நடத்தினாரு. அதுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நல்லாவே ஆகலை, என்ன செய்கிறது ஆண்டவரே, இப்படி நான் ஜெபம் பண்ணி தானே இருக்கிறேன், நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேன், ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன், ஏன் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போன வாரம் அம்மா கிட்ட நான் ஜெபம் பண்ணின்னு போனேன். ஞாயிற்றுக்கிழமை அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. போன வாரத்துலேருந்து எனக்கு வலிக்கவே இல்லை, நல்லா ஆசீர்வாதமாக வேலை செய்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஓடி ஓடி வேலை செய்ய உதவி செஞ்சார். இயேசுநாதருக்கு நன்றி. பாஸ்டர் கோடி கோடி நன்றி. 2 மாதம் முன்னாடி வேலை விஷயமா வெளியில் போகும்போது தவறி கீழே விழுந்துட்டேன். வலிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண கால் கிட்டத்தட்ட வந்து இந்த 2 மாதமாக என்னால் பைக் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. சாப்பிடும்போது கூட கால் அப்படி நீட்டிக்கிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நேற்று நைட்டு ஈவினிங் ப்ரேயர் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப விசுவாசமாக ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா உம்முடைய கரங்களால் இந்த இடத்த நீங்கள் இப்போ தொட்டு எனக்கு அந்த வலி இதுக்கப்புறம் வரவே கூடாது அப்படின்ட்டு நான் நல்லா உணர்ந்தேன். ஒரு மிருதுவான கை வந்து என்னுடைய வலி இருக்கிற அந்த கரெக்டாக அந்த முட்டியில் தொட்ட மாதிரி. அது உண்மையிலே விசுவாசம். நான் நிறைய ப்ரேயர் பண்ணுவேன், 99.999% தான் அந்த விசுவாசம் இருக்கும். அந்த 0.00 ஏதாவது இடத்துல இடல் அடைவேன். ஆனால் நேற்று அந்த ப்ரேயர் பண்ணும்போது 100% நான் வந்து நீங்கள் என்னை தொடுங்க, எனக்கு இப்பயே அது சரியாகணும்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வலியே இல்லை. நேற்று நல்லா மடித்து போட்டேன், காலை போட்டேன். என் பசங்க எப்பயுமே வாங்க நேற்று தள்ளி விடுவேன் 2 மாதமாக. நேற்று அவங்களே எடுத்துப்படுத்துவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வலி இல்லை. கிட்டத்தட்ட இப்போ 1.5 மணி நேரம் கார் ஓட்டிகிட்டு வந்தேன், மடிக்க முடியல, எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அந்த காலை சுகமாக்கினார், 100% சுகமாக்கினார். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் வந்து கடையிலே உட்காந்து பைபிள் படிப்பேன். அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, அது மேலே உட்காந்து என்ன பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், ஜபம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் வந்து அங்கே வரவங்க போகிறவங்கெல்லாம் என்ன பாட்டி இவ்வளோ சத்தமாக ஜபம் பண்ணுது, பாட்டி இந்த காலத்தில் 4 மணி 3 மணிக்கு எழுந்து ஜபிக்கிறீங்களே,
நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு என்ன கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கால்ராசிலண்ட நித்திய சேனலில் வரும் பாருங்க, அந்த எங்கள் பாஸ்டர் பேர் சார்லிக்ஸு, அங்கே தான் இது அப்படின்னு சொல்லுவேன். பேர் சொல்லுவேன் நான் பேர் சொல்லிட்டு அப்புறமா சொல்லுவேன், பாட்டி எங்கள் பொண்ணு பிரசவம் ஆகாத இருக்குது, நாங்கள் 1 வாரமாக இருக்கிறோம் ஜெபமேம்மா, நான் இன்னும் வந்து முழுமையாக நான் இன்னும் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணலம்மா, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் இது ஜெபம் பண்ணுறேம்மான்னு. அதே மாதிரி ஒரு தம்பி அங்கே ஆஃபீஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் வேலை செய்வார். அந்த தம்பி சொல்லுவார், பாட்டி இவ்வளோ வண்டிங்க போகுது, பைக்கு போகுது, கார் போகுது, இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து பைபிள் படிக்கிறீங்க, நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஆண்டவரை ஏற்றுனுக்கிறேன், நான் பல வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டி வந்து இந்த வயசுல இந்த மரத்தடியில இந்த பிளாட்ஃபார்ம்ல பைபிள் படிக்குது, பாட்டு பாடுது, நம்ம பைபிள் படிக்கிறோம், நம்ம வீட்டுல ஏசி இருக்கு, நம்ம நல்லா இருக்கிறோம், வீடு இருக்கு, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்படி இருந்து நம்மளால பைபிள் படிக்க முடியலன்னு, பாட்டி உங்களை பார்த்து நான் இப்ப பைபிள் படிக்கிறேன், நான் வந்து சர்ச்சில் போய் உங்களை வந்து சாட்சியா சொன்னேன் பாட்டி அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி, பாஸ்டருக்கு கோடான கோடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்போமா? நெகேமியா எழுதின அதிகாரம் 4 வசனம் 20. நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்டீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் எக்கால சத்தத்தை கேட்டீர். திரும்ப படிமா. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்டீர்களோ, ஆமென், அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் சொல்லுவோமே இன்னும் சத்தத்தோடு. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, இன்னைக்கு செய்தியை கேட்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார் என்னன்னு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண போறேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை படிப்போம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்டீர்களோ, அவ்விடத்தில் வந்து எங்களோடு வந்து கூடுங்கள். அல்லேலூயா. எக்கால சத்தம்னா என்ன சொல்லுங்களேன்? எக்கால சத்தம்னா என்ன? கரெக்டா சொன்னா கிஃப்ட். வருகை, சொல்லுங்க. வருகைக்கு எக்காலம் என்பது என்னன்னா, மாடோட கொம்பு பெருசா இருக்கும் ரோல, அதுல ட்ரம்பட் மாதிரி என்ன பண்ண ஊதுவாங்க, அதுக்கு தான் எக்கால சத்தம். தேவன் அவர் வருகையில எக்கால சத்தம் தொலிக்கும், அது அடையாளமாய் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எக்கால சத்தம் என்பது, அந்த எக்கால சத்தத்தை எதற்காய் கொடுப்பாங்க? ஒரு அடையாளத்துக்காய் கொடுப்பாங்க. இன்னும் எதற்காய் கொடுப்பாங்க? இன்னைக்கு வசனத்துல எதை பத்தி பேசுதுன்னா, போர் வரும் பொழுது, 2 நாடுகள் சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜப்பான்ல எல்லாம் இடையில வந்து சுனாமி, இந்த சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு. அப்போ அந்த சேனல் நீங்க ஆன் பண்ணாவே தெரியும், ஒரு விதமான அலாரம் சவுண்ட், ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆம்புலன்ஸ் வந்தாவே ஒரு சவுண்டு வரும், தலைவர்கள் வந்தா சவுண்ட் வரும். அதே போலதான் அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கு போர் வரும்பொழுது, போருக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லுவதற்கு இல்ல. எதிர் நாட்டுக்காரங்க போருக்கு வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த அரண்மனையில இருக்கவங்க அந்த எக்கால சத்தத்தை ஊதுவாங்க. அந்த எக்கால சத்தம் கேட்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? உடனே நீ ரெடி ஆயிடணும், உனக்கு எதிரி வந்துட்டாங்க, அவர்களுக்கு எதிர்த்து நின்று போர் செய்யணும், நீங்க ஆயத்தமாங்க அப்படின்னு சொல்லுவதுதான் அந்த எக்கால சத்தம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த வசனத்தை படிமா. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்டீர்களோ, என் அன்பு ஜனமே, எந்த சூழ்நிலையில இன்னைக்கு எக்கால சத்தத்தை நீங்களும் கேட்டிருக்கீங்க? எப்படி கேட்டிருக்கீங்கன்னா, சண்டை, பிரச்சனை,
வீட்டில் கல்யாண நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே வீட்டில் எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? செலவுக்கு. உண்மைதானே? ஏப்ரல் மே வந்தாவே ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? ஆமென். ஜூன் ஜூலைனா ஒரு சத்தம் கேட்கும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? காலேஜ் ஃபீஸ், அது ஸ்கூல் ஃபீஸு. அல்லேலூயா. டிசம்பர் மாசம்னா ஒரு எக்கால சத்தம் கேட்கும். யாருக்கு கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? பெற்றோர் கேட்கும். ஐயோ செலவு, கிறிஸ்மஸ், துணி எடுக்கணும், சமையல் செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில. அந்த எக்கால சத்தம் நீ பயந்து கொண்டே தான் இருப்ப. வீட்டில் ஒரு போன் திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு எக்கால சத்தம் கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? சொந்தக்காரங்க போன் பண்ணாதவங்க நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ண என்ன அர்த்தம்? ஏதோ யாரோ போயிட்டாங்க, ஏதோ ஆபத்துன்னு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இல்லை நம்ம பிள்ளை வெளியே போயிருக்கு, அதுக்கு பதிலாக வேற யாரோ உங்களுக்கு கால் பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? வேற ஏதோ பிரச்சனை. எக்கால சத்தம். என் அன்பு ஜனமே, உன் ஆபீஸ்ல எக்கால சத்தம் வரும். உனக்கு பிரச்சனை, உனக்கு ப்ரமோஷன் கிடையாது. மேனேஜர்கிட்ட இருந்து கால் வந்தாவே பயம். ஏதாவது கண்டிஷன் பண்ணுவார், ஏதாவது பிரச்சனை பண்ணுவார், ஏதாவது ஒரு ரிமார்க்கா இருக்கும், ஒரு பயம். என் அன்பு ஜனமே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ எக்கால சத்தத்தை கேட்டுக்கொண்டு வந்திருக்கலாம். அநேக நேரம் உன் பிரச்சனைக்கு நீயே போராடி கொண்டிருந்திருக்கலாம். உன் போராட்டங்கள் முழுவதும் கண்ணீரோடும் அழுகையோடும், என் குடும்பத்தை நான் தான் காப்பாத்துறேன், என் பிள்ளைகளை நான் தான் வளர்க்குறேன், என் குடும்பம் முழுவதையும் நான் இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்களே சுமையை சுமந்து கொண்டு நீங்களே ஓடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். நான் சொல்றது தப்பா ரைட்டா? எவன் ஒருவன், எந்த மனிதன் தன் நினைச்சதை அப்படியே செய்கிறானோ அவன் மனிதன் இல்ல, அவன் கடவுளுக்கு ஒப்பானவன். மீண்டும் சொல்றேன், யார் ஒருவர் நான் நினைச்சதை நான் கண்டிப்பா செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க மனிதர் அல்ல, கடவுளுக்கு ஒப்பான ஆள். கடவுளுக்கு ஒப்பான அளவு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நீங்க நினைக்கிறது ஒண்ணு, ஒரு பிளான் பண்ணுவீங்க, ஆனா நடந்து முடிக்கும் போது வேற இருக்கும். சரி, அதோட நம்ம என்ன பண்ணிப்போம், அதோட நம்ம பழகி கொண்டு அதற்கூடவே டிராவல் பண்ணியிருப்போம். நான் சொல்றது கரெக்டா தப்பாமா? உங்களை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீ உன் குடும்பத்திற்காய் உழைத்திருக்கலாம், கெட்ட பேர் வந்திருக்கலாம், ஓடி ஓடி உன் பிள்ளைய நல்லா பார்த்திருந்திருக்கலாம், பிள்ளைக்கு நல்ல செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாம் கேட்கறது செஞ்சிருக்கலாம். ஆனா பிள்ளை இன்னைக்கு உன் பேச்சு கேட்காதபடி சீர்கட்டு போயிருக்கலாம். உன் கணவரை நீ ரொம்ப நேசிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா கணவன் உனக்கு பதிலுக்கு நேசம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அல்லேலூயா. உன் குடும்பத்தை அநேக பலனை கொண்டு உன் நேரத்தை எல்லாத்தையும் கொடுத்து உன் குடும்பத்தை நீ பார்த்திருக்கலாம். ஆனா அங்க உனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, நீ என்னத்தை பண்ணன்னு கேட்டு இருந்திருப்பாங்க. என் அன்பு ஜனமே, இத்தனை ஆண்டு காலம், இத்தனை நாட்களாய் நீ ஓடி 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 பண்ணி எதுவும் பண்ண முடியாதபடி உட்கார்ந்து இருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்காக நான் ஓட போறேன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து கர்த்தர் சொல்ல, எங்க பிரச்சனைன்னு உனக்கு வருகிறதோ, ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனையா, எங்க ஹாஸ்பிட்டல் பிரச்சனையா, இல்ல வீட்டுல பிரச்சனையா, ஒரு கெட்ட செய்தி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னும் இல்லம்மா, ஒரு சம்பவம் வீட்டுல இங்கேருந்து உங்க குடும்பத்துல இருந்து யாரும் டிராவல் பண்ணி போயிருக்காங்க, ஒரு போன் வருது ஆக்சிடென்ட்னு, இதோ பக்கத்து 2வது தெருவில் தான் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்காங்கன்னு. நீங்க எடுத்தவொடனே என்ன செய்வீங்க? நீங்களும் நானும் ஒரே காரியம் தான் செய்வோம். முதல்ல அறக்க பறக்க என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துக்கு விரைந்து ஓடுவோம். அல்லேலூயா. என்னவோ நம்ம போய் காப்பாத்தி நம்ம போய் ஏதோ பண்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல போய் நான் நிக்கணும்னு நினைப்போம். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனா தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ண போறேன். அல்லேலூயா. நம்ம போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை, நம்மளால எந்த காரியம் செய்ய முடியாது. அந்த மைண்டுக்குள்ள உள்ள வாங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நான் வணங்குற தேவன் பெரியவர். அவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் பெரிய காரியங்களை செய்வேன். சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதுவரையும் போராடினது போதும்,
இதுவரையும் கண்ணீர் விட்டது போதும், இதுவரையும் உழைச்சது போதும், இதுவரையும் நீ செஞ்சது போதும், இதுவரையும் நீ சண்டை போட்டது போதும், இதுவரையும் நீ வழக்காடுனது போதும், இதுவரையும் வாக்காடுனது போதும். இனி உனக்காக நான் வாயாயிருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் பலனா இருப்பேன். உன் தேவைகளை நான் சந்திக்கிறவனா இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலை. ஒரு சகோதரர் கடந்த வாரத்தில் பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஃபாரின்ல இருக்கிறாரு. போன கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. 2 years அனுப்பி விடுறாங்க சிங்கப்பூர்ல இருந்து. அவர்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பேசியிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் 2 வருஷம்தான் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். கடனை உடனே வாங்கி நான் ஃபாரினுக்கு வந்துட்டேன். இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. நான் திருப்பி இந்தியாவுக்கு போயிட்டு இங்கே வரணும்னா திருப்பி வருவானான்னு தெரியல, எப்படின்னே தெரியல. என் குடும்பத்தை எப்படி நடத்துறேன்னு தெரியல. நான் சொன்னேன், ஐயா உன் வேலை, உன் வருமானம், உன் திறமை, உன் பலன், உன்னுடைய குடும்பம், உன் உறவுகளை வச்சு உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துகிறார் அல்ல. ஹல்லேலூயா. உன் மேல வச்சிருக்க பலனையும் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை தூக்கி என்ன பண்ணு, குப்பையில போட்டு எல்லாவற்றும் எனக்கு இயேசு இருக்கிறார் சொல்லுங்களேன். நீ எப்போ நீ ஒத்துக்கொள்றியோ, அவர் தான் எனக்கு வழி நடத்துவார் சொல்றியோ, உனக்கு மற்ற எல்லா காரியம் சாதாரணமாய் தானாய் மாறும். அவர் சொல்ற, நான் அது எப்படி, நான் இப்போ 1 மாசமா தான் சர்ச்சுக்கு போறேன். ஏன் போறேன்னா வேலை இல்லைன்னு சொல்லி போறேன். இந்த சூழ்நிலையில என்ன எல்லாத்தையும் எப்படி கர்த்தர் பார்த்து பாருங்க. வேலை எல்லாம் குடும்பம் கஷ்டப்படுமே, கடன் இருக்கு. ஐயா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கே நீங்க மறைச்சிட்டீங்க, உன் குடும்பம் அனாதையா போயிடுமா? உன் குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாதா? கர்த்தர் மட்டும்தான் உன் குடும்பத்தை நடத்த முடியும். ஹல்லேலூயா. நானும் என் சின்ன வயசுல என் தகப்பனை இழக்கும் பொழுது என் குடும்பத்தை யார் நடத்துவான்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்களை வளர்த்து ஆளாக்குனது என் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளைகளும் வழி நடத்துறது கர்த்தர். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டு வச்சாச்சு. இன்னும் 15 நாள்ல அவர் இந்தியாவுக்கு திரும்பணும். எங்கேயோ ட்ரை பண்ணியிருக்காரு. 3 மாசமா ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆண்டவரே என் குடும்பத்தை இனிவரை நான் நடத்தினேன், நான் தோத்து போயிட்டேன், ஃபெயிலியர் ஆயிட்டேன், பரவாயில்ல, இனிமேட்டு என்ன பண்ணுங்க, நீங்க நடத்துங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, நீங்க நடத்துங்க. நான் ஃபாரினுக்கு போகணுமா, இங்க இருக்கணுமா, என்ன பண்ணணுமா, நீங்க நடத்துங்க. நீ கஞ்சி போட்டாலும் நான் சாப்பிட்றேன், பிரியாணி போட்டாலும் சாப்பிட்றேன், பட்னி போட்டாலும் இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சோத்திரம். நீங்க பாத்துங்க ஆண்டவரே, நான் ஓடுந்து போதும் ஆண்டவரே. டிக்கெட்டு, ரிட்டர்ன் டிக்கெட்டு கம்பெனிலேருந்து எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. நீ ஊருக்கு போகணுன்ட்டு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. எடுத்த 3 மாசமா ட்ரை பண்ண இடத்துலலாம் வேலை கிடைக்கல. இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிற நேற்று டேட்டு ரிட்டர்ன் ஆகணும். முந்தா நேற்று அவருக்கு ஒரு கால் வருது. அதே கம்பெனிலேருந்து உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், உன்னால் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. வேற ஒரு யூனிட்ல போடுறதுக்கு உன் பேரை யாருன்னே தெரியல, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நீ கண்டினியூ பண்ண முடியுமா? இந்தியாவுக்கு போகாம இங்கே இருக்க முடியுமான்னு அதை தானே நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. இன்னும் 1 மடங்கு சம்பளத்தையும் ஏற்றி அந்த போஸ்டிங்க்கு நீ போகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஒரு தூர இடத்திற்கு அவர் அனுப்பி வச்சிருக்காங்க. கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமா. அவர் சொல்றாரு, இதுவரை நான் ட்ரை பண்ணேன், இன்னைக்கு ட்ரை பண்ணல, எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருக்கேன். சொல்லுங்களேன், பாரத் அவர் மேல வை. இன்னைக்கு அவரே வாலண்டியரா என்ன பண்றாரு, நீ எதுவும் செய்யாத, நான் பாத்துக்கிறேன். கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுகிறார்னா உன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுவோமே. நம்ம இத்தனை ஆண்டுகளா, உன் வயசு 50, 60, 20, 30 கூட இருக்கலாம். எத்தனை ஆண்டுகள் ஜீவனோடு இருக்கிறோ, எத்தனை ஆண்டு நீ உனக்காய் நீ போராடினியோ, போராடின ஓட்டம் எல்லாம் தோல்வி. ஃபைனல் ரிசல்ட் 0. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, என் பாரத்தை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் போராட மாட்டேன். கையை தூக்குங்க. இந்த சத்துரு இடத்துல நான் போராட மாட்டேன், நீர் எனக்காக போராடுவீராக. ஆமென். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுறாருன்னா உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் முழுவதும், அடுத்த வாரம் வரத்துக்குள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய யுத்தத்தை செய்ததை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. உனக்கு முன்பாக அதிகாரி எழுந்திருந்தா அதிகாரிக்கு முன்பாக தேவன் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு முன்பாக சொந்தங்கள் எழுந்திருந்தா சொந்தங்களுக்கு முன்பாக தேவன் யுத்தம் பண்ணுவார். உனக்கு முன்பாக ராஜாக்கள் பலவான்கள் எழுந்திருந்தா தேவன் யுத்தம் பண்ணுவார்.
உனக்கு முன்பாக கடன், உனக்கு முன்பாக வியாதி, உனக்கு முன்பாக குடும்பத்துல குழப்பம், சமாதானமின்மை பெருகி இருக்கா? கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. எடுத்து படிங்க. முதலாவது யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போமா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு படிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. இங்க மோசே இடத்துல கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 400 ஆண்டுகளாய் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அதுல இருந்து கர்த்தர் மீட்டெடுத்து அவனை கொண்டு வருகிற. இங்க கவனிங்களே, 400 வருஷம் அடிமையா இருக்க வேண்டிய என்ன பண்றாங்க? மீட்டெடுத்து கொண்டு வந்தாச்சு. இவங்களும் பிரயாணம் பண்ணிட்டு ஒரு கடலோரமா ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க. அடுத்தது எங்க கடந்து போலான்னு முயற்சிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் கூட்டமா இருக்கும் போது மலை மேல என்ன பண்ணுவாங்க? காவலாளி இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க, யாரு என்ன இருக்குன்னு. மேல மலை மேல இருக்கிறவன் ஒரு எக்கால சத்தத்தை ஊதுறான். என்ன அர்த்தம்? ஆபத்து வருது, எகிப்தியர் நம்மளை கொல்ல வருகிறார்கள், ரதங்களை கட்டி கொண்டு. அல்லேலூயா. என் அன்பு ஜனமே, அநேகர் உனக்கு விரோதமாக படபலத்தோடு, சொந்த பலத்தோடு, அவங்க பதவியோடு, அநேக தந்திரத்தோடு உன் குடும்பத்தை கெடுப்பதற்கு வரலாம், வந்திருக்கலாம். சூழ்ச்சியும் வல்லையும் நீ பயந்து கொண்டு நிற்கலாம். ஐயோ, இதுல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? இந்த சூழ்நிலை வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்னை விட்டு இது போயிடுச்சு, இதை இழந்துட்டேனே, நான் என்ன செய்வதுன்னு உன் பாரத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ண? கர்த்தரிடத்துல ஒப்பு கூட. மேல இருக்க வைக்கால சத்தம். மோசே என்ன பண்ற? மோசே இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முறையிடுறாங்க. ஆண்டவரே, எங்களை சாவடிக்கு தான் கூட்டு வந்தீங்களா? இவங்க எல்லாம் என் கையில வெப்பன்ஸ் இல்லை, ஒரு ஆயுதம் கிடையாது, இவங்க வந்து சண்டை போட்டாங்க, எங்களை தடுக்க கூட எங்களுக்கு என்ன கிடையாது, கேடயம் கிடையாது, நாங்க எல்லாம் செத்து போறோம். இவன் தேவன் இடத்துல முறையிடுறான். தேவன் மோசே இடத்துல பேசிட்டு இதை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுங்கன்றாரு. அந்த வார்த்தை தான். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, என் அன்பு ஜனமே, எப்படிப்பட்ட சத்துருக்கள் உன் குடும்பத்தை கெடுக்க வகை தேடியிருந்தாலும், எத்தனை நபர்கள் உன் குடும்பத்தை சீரழிக்க சூழ்ச்சிகள் பண்ணியிருந்தாலும், மாந்திரிக தந்திரங்கள் வேலைகள் பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு ஜனமே, முதலாவது பயப்படாத, உன் பயத்தை எடுத்து குப்பையில போடு. ஹல்லேலூயா. ஏன்னா நீ யுத்தம் பண்றது நீ அல்ல, என் தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தேவன் உனக்கு முன்பாக நிற்பார். நீ வீட்டுல அமர்ந்திருந்தா போதும், வேலை ஸ்தலத்தில் அமர்ந்திருந்தா போதும், நீ ரிலாக்ஸ் பண்ணியிருந்த தேவ சமூகத்திலிருந்து முழங்காட்டு இருந்தா போதும், தேவன் உனக்காய் அங்க நிற்பார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து படிங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க, விடுதலையை பாருங்க. கடவுள் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நீ வெயிட் பண்ணி இந்த மாசம் உன் வாழ்க்கையில நான் செய்யற அதிசயத்தை நீ பாரு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். எப்படி நடக்கும்? இந்த வீடு எப்படி கட்டுறது? இது சூழ்நிலை எப்படி இருக்கும்? குழந்தை எப்படி பிறக்கும்? கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ, வட்டினா எப்படி கட்டுவேன்? நின்று பார். ஹல்லேலூயா. தேவன் செய்கிறது காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால் என் தேவனால் நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் சொல்றேன், கொரோனால வழி நடத்தின மாதிரி இன்னும் அநேக நேரம் உன்னை கர்த்தர் வழி நடத்துவாருமா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்க பாகல் எல்லாம் அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். சத்தமாக நீ விசேஷமான ஆளு, உனக்கா அவர் யுத்தம் பண்ண போகிறார். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா நீ எதினா என்னோடு வருவதினா. ஆண்களை சொன்ன பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கணவன் என்ன அடி சாப்பாடு இது, ஒரு எதிர்த்து இல்ல கோபமா பேசிடக்கூடாது. நம்ம உடனே தேவ சமூகத்தில் முழங்கிட்டு, என் கணவரை நீங்க வாயை கட்டுங்கன்னு பேசுவீங்க.
முதல்ல அவர்கிட்ட நான் நேருக்கு நேராக முதல் பஞ்சாயத்தை முடிச்சிடும். நேருக்கு நேராக நீ எப்போ வாயை திறந்து பேசுனியோ உனக்காக கத்த என்ன பண்ண மாட்டாரு. ஆனா நீ அங்க திட்டிட்டு நல்லா திட்டு வாயாடிட்டு அசிங்கம் வார்த்தைலாம் பேசி உள்ள வந்து உட்காந்துட்டு மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. ஆனா நான் வாயாடினாலும் அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவன் இந்த கணவன் வேணாம் ஆண்டவரே சொல்லுங்க. அன்பா இந்த கணவன் வேணாம், இந்த குடும்பம் வேணாம். மாமியார்ல சண்டை போட்டு உள்ள வந்து உட்காந்துருப்பேன் நல்ல பிள்ளை மாதிரி. உன்னை திட்டுறாங்களா, உன்னை துன்பப்படுத்துறாங்களா, நீ அங்க வந்து பதிலுக்கு நீ பேசிட்டு உள்ள வந்துட்டேன்னா இங்க மேகஸ்தமும் ஒன்னும் வராது. அன்பான தேவன் இருக்க மாட்டா, பட்டயத்தோட தான் தேவன் வந்து நின்னுப்பார். அல்லேலூயா. யார் ஒருவர் உன் மாமியாரையும் உன் கணவரையும் உன் தாய் தகப்பனையும் நீ நேசிக்காம நீ எந்த சமூகத்துல வந்து முழங்காலிட்டு ஐயோ அம்மான்னு கத்துனாலும் பாஸ்டிங் போட்டாலும் தேவன் கிட்ட இந்த அன்பு வராது. வெறும் என்ன பண்ணும், எதிர்ப்பு தான் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே, மாறாவின் நீரை தேனாக மாற்றும். யோசிச்சு பாருங்களேன், தண்ணீரை ரசமா மாத்திர தேவனோடு இருக்கிறார், கசப்பை இனிப்பா மாத்திர தேவனோடு இருக்கிறார். ஆனா உன் வாயில ஏதாவது இனிப்பா வர வார்த்தை ஏதாவது இருக்கா? கணவரை பத்தி கேளுங்க, அந்த ஆள் கிடக்குறான் டம்மி பீஸ். சொல்றோமா இல்லையா? எந்தெந்த இடத்துல உன் கணவனை மனைவியை நீ இழிவாய் பேசுறையோ விட்டு கொடுத்து பேசுறாயோ தேவன் கிட்ட இருந்து வருகிற பாதுகாப்பு, தேவன் உனக்காய் பண்ணுகிற யுத்தத்தை அவர் செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீ போராடிட்டீன்னா உன் போராட்டத்தை தேவன் போராடுகிறவர் அல்ல. நீ எந்த இடத்துல அமைதி காக்குறையோ அந்த இடத்துல தேவன் பேசுகிறவரா இருக்க. கரங்களை தெரியாம சொல்லுவோமே. தேவன் உன் வாழ்க்கையில அவர் யுத்தம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா அநேக நேரங்களில் போய் பெலிஸ்தரை போய் அடி சண்டை போடு அப்படின்னு தேவன் நிறைய இடத்துல சொல்லிருக்க, சண்டை போடு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நீ சண்டை போடாத, வெயிட் பண்ணு, நான் உனக்காக செய்யறேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க கீழே என்ன கிடையாது, என்ன இல்லை கையில, ஊர்ல இருந்து ஓடியாடுறாங்கம்மா. அவங்க கொடுத்து அனுப்பிச்சது என்னன்னா தானியங்களும் பணத்தையும் தான் என்ன பண்ணாங்க, வெள்ளி தங்கத்தையும் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தவிர பாதுகாக்கிற பெட்டயமும் என்ன இல்லை, கேடயமும் இல்லை, பட்டயமும் இல்லை. ஸோ இல்லாதவங்களை போய் எப்படி சண்டை போட வைக்கிறது? கத்த சொல்றாரு, நான் தான் உனக்கு கூட்டு வரேன், நீ ஜாலியா இரு, நீ வேடிக்கை மட்டும் பார், உனக்கா நான் யுத்தம் பண்றேன். ஆனா நம்ம என்ன இருக்கா, நம்ம எல்லாம் அட்டை வச்சு நம்ம சண்டை போட்டுன்னு இருக்கோம். கணவன் கிட்ட சண்டை போடுவோம், மாமியார்கிட்ட சண்டை போடுவோம். ஆனா ஒன்னுத்துக்கு நம்மள ஆக்கிருக்கல. எதிரிகிட்ட சண்டை போடுவோம், பக்கத்து வீட்டுல சண்டை போடுவோம். ஐயோ சண்டை வந்தா ஊர்ல போ 4 பேரும் நீ எனக்கு கும்பல போய் நின்றுவ. ஏய் எங்க ஊருக்கு ஆளுங்க, எங்க ஏரியாங்க, யார் யார் அந்த ஊர் சண்டைக்கு குடும்ப சண்டைக்கு குடும்பம் போய் யாராவது ஒருத்தர் கை வைப்ப, நீ போய் கை வைப்ப பாரு, அதெல்லாம் அந்த சாமம் உன் மேல சேரும். 4 பேர் சண்டை போட்டுப்பாங்க, எங்க அக்கா எங்க அம்மா எங்க ஆளு, அவங்கள போய் திட்டுறான், என்னன்னே தெரியாது, போய் நின்று போய் சண்டை போய் கேட்டிருப்போம். அந்த இதுல போய் நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த பாவத்துல நம்மளும் பங்கு பெற்றிருப்போம். சில விஷயங்களை கண்டு கூடாது. அல்லேலூயா. ஏன்னா உன் மேல வச்சிருக்க அபிஷேகம் விலையேற பெற்றது. கர்த்தர் அபிஷேகம் வச்சிருக்கிற விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நீ பெற்றிருக்க அனாயிண்டிங் விசேஷமானது, அது உனக்குள்ள எப்பொழுதும் தெரியணும். அந்த நினைவு இல்லை. அநேக நேர சத்துரு என்ன பண்றானா, உனக்குள்ள இருக்கிற நீ என்ன அனாயிண்டிங், நீ அனாயிண்டிங்ன்றதே தெரியாது, உன்னை பாவி பாவி பாவின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவான். உன் மைண்ட்ல நிற்கணும், நான் அனாயிண்டிங் பெற்றவன், நான் அபிஷேகிக்க பெற்றவன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷ ஜனம், நான் போய் இந்த இடத்துல உட்காரலாமா, நான் போய் வாக்காடலாமா? என் அன்பு ஜனமே, சைதாபேட்ல ஊழியம் நிறைய பண்ணியிருக்கோம். அங்கதான் என்னோட ஊழியம் ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் சபைக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வந்து சபையில கள்ள தூக்கி எறிவாங்க, திட்டுவாங்க. சபைக்குள்ள யாராவது லேடிஸ் உள்ள வந்தாங்கன்னா அசிங்கமா திட்டுவாங்க, இவங்களுக்கு வேற வேலைன்னு சொல்லி அசிங்க வார்த்தை திட்டுவாங்க. எனக்கா கோபம் உருன்னு ஏறும், ஏதாவது பண்ணலான்னு தோணும். உடனே பாஸ்டர்மா சொல்லுவாங்க, எங்க இப்ப நீங்க பாஸ்டர், முன்ன என்ன பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரனை காசு கொடுத்து ஏதாவது பண்ணுன்னு சொல்லுவேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியல, நீங்க அமைதியா இருங்க. எவ்வளவு நேரமா அமைதியா இருக்கு, லேடிஸ் எல்லாம் திட்டுறாங்க, நீங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க. நான் போயிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறேன், பக்கத்து தலைவர் ஊர் தலைவரோட தம்பிக்கிட்ட போய் கேட்கிறேன், சார் 1 மணி நேரம் தான் நாங்கள் ஜெபம் பண்றோம்,
அரை மணி நேரம் தான் பாட போகிறோம், அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் அதுதான் சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். நோ, நீ சாப்பிட்றது, நீ பாட்டு வேணா என்ன பண்ணு, சினிமா பாட்டு பாடு, நான் ஒத்துக்கிறேன். இந்த பாட்டுலாம் பாடக்கூடாது. நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் கோயில் திருவிழா எதுவும் போடுறீங்க, நாங்கள் எதாவது கேட்குறோமா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஊருக்கு நீ புதுசில், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் கம்முன்னு இருந்தேன். சரி, ஒரு அரை மணி நேரங்க, ஒரு 1/4 மணி நேரங்க. நான் கேட்க அவர் சொல்கிறாரு, கை கூட தட்டக்கூடாது, கை தட்டாமல் ஜெபம் பண்ணுங்கன்ற. ஒரு லெவலில் பார்த்தேன், ஐயா நீங்கள் என்ன பண்ணுறது பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு மேலே பேச வர பாஸ்டர் என் கையை பிடிச்சி அமுக்குறாங்க, வாங்கன்னு. என் மைண்டில் அடிக்கடி சொல்கிறாங்க, எங்க நீங்கள் ஊழியக்காரர், என்னம்மா ஊழியக்கார் சரி வாயை அடைச்சிட்டு வரைய, அவன் ஓவரா பண்ணிருக்கான், ஒன்றும் இல்லாத ஓவரா பண்ணுறான், என்னதான் பண்ணுறான் பார்க்கலாம், நீங்கள் அமைதியாக வாங்க. என் கோவலம் என்ன இருக்கு, சும்மா என் வாயை என்ன பண்ணுற, ஊழியக்கார சொல்லி என் வாயை அடக்குறது. வீட்டில் வந்து உட்காந்தோம், 2 வாரம் கூட எல்லாம் ஒரு கை கால் விழுத்து போச்சு. கம்பீரமாக நடந்திருந்தவர். எனக்கு நான் வீட்டில் போய் கும்புங்கிறேன், தேவன்கிட்ட முறையிடுற, ஆண்டவர் என்ன ஆண்டவர், லேடிஸ் எல்லாம் திட்டுறாரு, ப்ரேயர் பண்ணா வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, குடிச்சிட்டு வந்து வாசல்ல உட்காடுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணினே இருக்காங்க. என்ன ஆண்டவர், ஊரில் இருக்கிறவங்க 100 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டா சர்ச்சையாக இருக்கக்கூடாதுன்னு நான் அவங்ககிட்ட முறை, சண்டை போடவும் விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. பதிலுக்கு நான் வேணா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா, என்னென்னமோ சொல்கிறேன், ஒன்றுமே செய்ய விடல. நான் தேவன்கிட்ட முறையிடுறேன், அவ்வளோ ஆதாங்க வெறி மாதிரி இருக்கு, ஒன்றும் செய்ய முடியலையே, அவங்கள ஒன்றும் செய்ய முடியலையே. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லாத ஆளு சர்ச்சைக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சாங்க. 3 வாரம் என் அன்பு ஜனமே, 3 வாரம் கை கால் இழந்து போய் இன்னும் நடக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவேமே. அல்லேலூயா. அடுத்த சம்பவம், அடுத்த 2 மாசம் கழிச்சு என் தம்பி அந்த ஊர்ல எங்கேயோ பட்டாசு வெடிக்கிறான், அது யார் மேலேயோ போய் பட்டுருச்சு. ஸ்ட்ரைட்டா கும்பல் என் வீட்டு வாசல்ல வந்து, உன் தம்பி தான், என் தம்பி வீடு பக்கத்து தெருல போங்கன்னு ஏன் சட்டையை பிடிச்சிட்டான் ஒருத்தன். நான் போய் என்ன பண்ண, உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்பயும் இவங்க வந்து, இவங்க இப்ப நீங்க ஊழியக்கார் மைண்ட்ல வச்சுங்க, இப்ப நீங்க ஊழியக்கார், போலீஸ் எல்லாம் போகக்கூடாது. அம்மா எவ்வளவுதான்மா, அவன் என் சட்டையை பிடிச்சிட்டாமா, சின்ன பையன்மா சட்டையை பிடிச்சிட்டான், சும்மா இருக்கேன், அவனை எப்படியாவது எதா பண்ணும், விட்டுருங்க, மன்னிச்சிடுங்க, விட்டுருங்க. அதை எப்படி மன்னிக்க முடியும், எல்லாரும் எதிர்க்க மாட்டாரு, 100 20 30 பேர் மத்தியில பண்ணிட்டானே, எங்க ஊரே அவங்க பக்கம் இருக்குங்க. நான் சொல்றேன், கத்த இருக்கிறாரில்ல, செய்வாருங்க, வெயிட் பண்ணுங்க. சரி விட்டாச்சு. அவன் ரோட்ல போகும்போதெல்லாம் அவனை பார்த்தா கடுப்பா இருக்கும், என்ன ஒன்னே ஆக மாட்டேது. ஆனா 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கை கால் விழுந்து போய் கிடக்குது. நான் கார் எடுக்க போறேன், அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன், இந்த பக்கம் வந்துட்டேன். கார் எடுக்க போறேன், எங்க முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா அவர் கை கால் விழுந்து போன்னு தெரியல, ஆனா முன்னாடி வந்து கண்ணாடி வந்து நிக்கிற, தட்டுறாரு. ஏன்டா வம்பு எடுக்க வந்திருக்கான் நம்மளுக்கு, என்ன கண்ணு தெரியல, என்ன வேணும் அப்படின்னு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இல்லை உங்க மேல நான் தப்பா கையை வச்சிட்டேன், அதனால கடவுள் எனக்கு கை காலை இழந்து போயிட்டாரு. நான் போகிற சபையில் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் உன் கை கால் போயிடுச்சுன்னு. நான் உங்களை ரொம்ப நாளாக தேடினுக்கிற, மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. எனக்கு கண் கலங்க ஆரம்பிச்சு, ஐயோ நான் இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன். இறங்கி பார்த்தா ஒரு கை கால் இல்லை. இப்போ வேலை என்ன, வேலை வெட்டி இல்லை, கை கால் விழுந்தா என்ன ஆகிடும். ஒரு வாலிப பிள்ளை, வயசு எத்தனை இருக்கும், ஒரு 30 வயசு கூட இருக்கு, அதில் அவ்வளோ. நீங்க எந்த இடத்துல அமைதியா இருக்கிறையோ கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஒன்றும் வேணாம். இவ்வளவு நாள் முடிஞ்சதா, ரொம்ப நாள் எல்லாம் கம்முன்னு இருந்தாங்க. போன டிசம்பர் மாதம் சர்ச்சில் ப்ரேயர் நடந்துருக்கு. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ப்ரேயர் நடந்துருக்கு. அந்த பக்கம் இப்போ குப்பை வண்டி போகுது பார்த்தீங்களா, அதில் ஒரு பாட்டு போட்டுன்னு போவாங்க, சவுண்டாக வைக்கிறாங்க. சவுண்ட் எதுக்குன்னா, பக்கத்து தந்தூரில் இருக்கிறவங்களாம் கேட்கணும், சினிமா பாட்டு. கரெக்டாக சர்ச்சு வாசலில் மெசேஜ் கொடுக்கும் போதெல்லாம் வந்து நிற்கிறாங்க. நான் 2 வாரம் பார்த்து 3வது படம் போய் நின்றுட்டு, ஏன்பா உனக்கு அறிவு இல்லையா, சர்ச்சு நடக்குதுல்ல, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணலாம்ல, இல்லை கொஞ்சம் தூரம் போய் போட்டு போடலாம்ல, இப்படி பண்ணுறேன்னு. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னாரு. என்ன பண்ண முடியாது சொல்கிற அப்படின்ற, நீ எது இருந்தாலும் தலைவரை கேளுங்க. பக்கத்தில் பார்த்தா ஊர் தலைவர் இருக்கிறார், அவரில் வானுக்குப்ப வம்பு எடுக்கிறாரு. என்ன, நானும் போய் நிற்கிறேன். போயிட்டு என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா, சவுண்டை கம்மி பண்ண சொல்லுங்களேன். நீ உள்ள சவுண்டு போறிய நாங்கள் கேட்டோமா, இது ஊருக்கு குப்பை வருதுன்னு உள்ள சந்திருக்கலாம் தெரியணும், இதெல்லாம் சவுண்ட்லாம் கம்மி பண்ண முடியாது, இதெல்லாம் இன்வால்வ் ஆகாது. நான் கேட்டேன், உனக்கு தலைவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம்ல, அப்போ ஓட்டுலேருந்து இறங்க, நான் உனக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஒன்று கோவம் வந்துச்சு. நீ நான் ஒரு ஓட்டு போட்டேன், அப்படியே கொஞ்சம் வாக்குவாதம் நடக்குது. நான் நினைச்ச சபையை நடத்த விட மாட்டேன், என்ன வேணா பண்ணுவேன். நான் சொன்னேன், நீ என்ன வேணா திட்டு, சபை திட்டுனா நான் பொறுப்பு இல்லை. இந்த பதவி, இந்த உயிர் இருக்கிறேன்னு சொல்லி தானே நீ இவ்வளோ ஆடுற, சவுண்டை கம்மி பண்ண மாட்டீங்கல்ல.
அந்த குப்பைக்காரன் வந்து சர்ச்சு வாண்ட சவுண்டு வைப்பான்ல, சரி வச்சுக்கிட்டோம் போ. உடனே அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு 30-40 பேர் தீர்ந்துட்டாங்க. அப்பயும் இவங்க தான் வந்து, எங்க சபை முடிச்சுட்டு வந்து ஏங்க அந்த ஆள்கிட்ட போய் நிற்கிறீங்க, வாங்க என்னம்மா ஓவரா பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வாங்க. விசுவாசிலாம் வந்து அவரில் கலைபிரதெல்லாம் வந்து, பாஸ்டர் விடுங்க பாஸ்டர். அந்த ஆள் அப்படி தான், அவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, விரிச்சலில் இருக்காங்கன்னு 3 வாரம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். நான் வீட்டில் வந்து நொந்து போகிறேன், என்ன சபைக்கு விரோதமாக ஏன் இப்படி எழும்புறாங்க? ஒரு குப்பைக்காரன் வந்து என்ன பண்ணுறான், சபைக்கு ஒன்று சவுண்டு போகிறான்னு, அவர் இறந்து போனா அந்த குப்பைக்காரன் அந்த பக்கம் ஆளை காணும், முன்னாடியே சவுண்டை கம்மி பண்ணிடுறான். ஏன் இதை சொல்றேன்னா, நீ எந்தெந்த இடத்துல நீ ரியாக்ட் ஆகாம இருக்கியோ, நீ செயல்படாம இருக்கிறியோ, அந்தந்த இடத்துல என் தேவன் செயல்படுகிறவரா இருக்கிறார். கரங்களை தெரியாம சொல்லுவேன். எந்தெந்த இடத்துல நீ ஒண்ணு இல்லாதபடி இருக்கிறையோ, அந்தந்த இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் பலனா இருக்கிறார். கரங்களை தெரியாம சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வெப்பன்ஸ் இல்லாம, ஆயுதம் இல்லாம, தடுப்பணை இல்லாதபடி, அவர்கள் கோட்டை இல்லாதபடி நின்று கொண்டிருக்காங்க. தேவன் சொல்லுகிறார், நீ வெயிட் பண்ணு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். இனி காண்கிற எகிப்தினை, இனி காண்கிற பிரச்சனையை இனி நீ காண மாட்ட. இன்று வந்திருக்க அன்பு ஜனமே, என்ன பிரச்சனை உனக்கு தொடர்ந்து வந்ததோ, இனி அந்த பிரச்சனை நீ பார்க்க மாட்ட. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். சொல்றதா, நீ அபிஷேகிக்கப்பட்ட விசேஷமான பிள்ளை. நீ வாயை திறந்து உன் செயல் மூலமாக நீ பாவத்தை நீ எடுத்துக்கொள்ளாத. அல்லேலூயா. உன் அபிஷேகத்தை நீ கெடுத்துறாத. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. உன் மைண்ட்ல அடிக்கடி வந்தனே இருக்கணும், நீ விலையேற பெற்ற அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. சொல்லுங்களேன், நான் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. சொல்லுங்களேன், நான் சாத்தான் பிள்ளை அல்ல. வாயாடுவதற்கு, சண்டை போடுவதற்கு, பிரச்சனை பண்ணுவதற்கு இல்ல, போராடுவதற்கு நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. உனக்குள்ள அடிக்கடி வரணும், நீ அழுவும் போது ஞாபகம் வரணும், தோத்து போகும்போது ஞாபகம் வரணும், நான் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. என்னைக்கு இருந்தாலும் மீண்டும் நான் எழும்பி வருவேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அதனாலதான் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. எதுனால நான் விசேஷமான, நான் ஏன் ஸ்பெஷல், ஏன் எனக்கா ஒருத்தம் பண்ணுவார்? ஏன்னா நீ அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை. தேவனால் அனாயிண்டிங் கொடுக்கப்பட்டது. தேவன் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் கைவிட்டுருவாரா? விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். இந்த கோட்டெல்லாம் போட்டுட்டு நான் ரோட்ல போய் படுத்தா என்ன சொல்லுவீங்க? டீசென்டே இல்லப்பா. இந்த கோட்டு எப்படி எனக்கு அபிஷேகமோ, தேவன் உனக்கு கனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கணவன்ட்ட நான் போராடணும், என் மனைவிட்ட நான் போராடணும், நான் சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும் இல்ல. நீ அமர்ந்திருந்து பாரு, கர்த்தர் உன் கடனையும், உன் வியாதியும், உன் சூழ்நிலையும், உன் எதிரிகள் இல்லாதபடி கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா. இதுவரையும் போராடி இருந்தா யார் யாருக்கிட்டயோ, இன்னைக்கு உன்கிட்ட வந்து போராடி இருக்கான், இன்னைக்கு உன்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கான், இல்லாதபடி கர்த்தர் பண்ணிடுவார். சொல்லுங்களேன், என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன். 14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 15:3 சொல்கிறது, கர்த்தரோ யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. யுத்தம் செய்வதில் அவர் வல்லவர். நீ எங்க பெஸ்டா இருக்கீங்க? நம்ம சண்டை போடுறதுனால, நம்ம போராடுறதுனால, நம்ம கவலையோடு உட்கார்றதுனால, சில பேருக்கு ஏதோ தோல்வி அடிச்சுன்னா அப்படி சோர்வாய் உட்காந்துருவோம். நீ என்னத்தை பண்ண போற? உன்னால ஒரு முடிய எண்ணவும் முடியாது, ஒரு மழத்தை கையை என்ன பண்ண முடியாது, சரீரத்தை கூட்டவோ குறைக்க முடியாதனால நம்ம அமர்ந்திருந்து என்ன பண்ணோம்? வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உன் கண்களுக்கு முன்பாக இந்த மாசம் செய்ய போறார். ஹல்லேலூயா. உன் கண்கள் பார்க்கும்படியாக முதல் காரியம், கர்த்தர் யுத்தம் பண்றாருன்னா உன் எதிரியை நீ பார்க்க மாட்ட. 2வது படிங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை படிப்போமா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தெரிஞ்சுக்கங்க அன்பு ஜனமே, தேவன் பட்டயத்தினால ஈட்டியினாலும் உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் அல்ல, உன்னை பாதுகாக்கிறவர் அல்ல, உன் சத்துருவை அழிக்கிறவர் அல்ல. அதே போலதான் உன் பணத்தினால, உன் பலத்தினால, உன் சரீரத்தினால, உன் கூட்டத்தினால, உன் அழகுனால, உன் வாயின் திறமையினால, உன் பதவினால, உன் வேலையினால உன்னால உன் குடும்பத்தை நடத்த முடியும் நினைச்சுக்காத. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒருவன் ஆகாரத்தினால, வசனத்தினால என்ன பண்ணுவான்? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ விசுவாசி, நான் வசனமே போதும், சாப்பாடு தேவையில்லைன்றாரு. ஆனா நம்மளுக்கு வாசனை பாட்டாவே அந்த விசுவாசம் போயிடும். பிரியாணி ஸ்மெல்ல பார்த்தோன்னே போச்சு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர், நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த இதை நான் இப்படிதான் செய்யணும்,
இதை வச்சு தான் பண்ண முடியும், இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இது இல்லையே என்கிட்ட, கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது வித்து தான் ஆகணும், இது இல்லையே. நீ உன் நினைவு இப்படிதான் இருக்கும், ஆனா தேவன் உனக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார், தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே கர்த்தர் ஜீவனோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அவர் பட்டயத்தினால ஈட்டினால அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனங்கள் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக. இந்த ஒரு எதிரி அழிக்கணும்னா ஈட்டி வேணும், அம்பு வேணும், இதெல்லாம் வேணும். அவர் சொல்றாரு, இதெல்லாம் இல்லாமயே நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, உன் ஜனங்களை காப்பாத்தி காட்டுறேன் பாரு, எதிரிகளை ஓட விடுறேன் பாரு. படிமா அப்படியே. யுத்தம் கர்த்தருடையது, ஆமென். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கை இப்படி மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்துருவை என் கைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அந்த கையினா என்ன அர்த்தம்? ஒரு கொசு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அடிச்சு போட்டுருவோம். அல்லேலூயா. கொசுக்கு யாரும் போயிட மாட்டீங்களா? கற்பம்பூச்சி தான் போயிடுவீங்க. அதான் கொசு மாதிரி உள்ள, கொசு மாதிரி உள்ள மாட்டிடுச்சு கையில, இல்ல நசுக்கியே போடுறோம், இல்ல என்ன பண்ணுவீங்க? அடிச்சு போடுறோம். கை எவ்வளவு பலவானா இருந்தாலும் அவனை லேசாக உன் கைக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கமா இருந்தாலும் அந்த பிரச்சனையை கத்தரும் கைக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லுகிறாரு. அதுக்கு சொல்றாரு, பட்டயத்தினால பலத்தினால அல்ல, தேவாவினாலே ஆகும். அல்லேலூயா. படிமா, படிங்க தொடர்ந்து. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்கள் கைக்கு விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுமே. எடுத்து படிங்க. அதுலயே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. சகல யூத கோத்திரத்தினாரே எருசலேம் குடிகளே, அம்மா என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏழையா இருக்கிற சகோதரியே, பணக்காரர் இருக்க சகோதரியே, பக்கத்து தெருவில் இருக்க சகோதரியே, எதிர் வீட்டுல இருக்க சகோதரியே, பக்கத்து ஊர்ல இருக்க சகோதரி சகோதரனே, படிமா. ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்க. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், அவ்வளவு பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை பார்த்து பயப்படாத, தேவையை பார்த்து பயப்படாத, உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, அந்த ஜனங்களை பார்த்து பயப்படாத, கலங்காமலும் இருங்கள், நீ கலங்காமலும் இரு என்றும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களது அல்ல, தேவனுடையது. கரங்களை தட்டி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமே. சொல்லுங்களேன், இந்த பிரச்சனை எந்த இல்ல, சொல்லுங்களேன், இந்த கடன் பிரச்சனை எந்த இல்ல. நீ லட்சக்கணக்கா கடன் வச்சிருக்கலாம், லட்சக்கணக்கா தேவைகள் இருக்கலாம், இந்த தேவை எந்த இல்ல, கர்த்தருடையது. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல பாரத்தை வச்சிடு, நீ அவ்வளவுதான் லேஸ் ஆயிடுவ. கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு ஜனமா இருந்தாலும் உன்கிட்ட தோற்று போவாங்க, ஏன்னா யுத்தம் பண்றது நீ அல்ல. 2வது ஒரு ஆசீர்வாதம், தேவன் யுத்தம் பண்ணுகிறார்னா உன் எதிரிகள் தோற்று போவார்கள். அல்லேலூயா. இத்தனை நாள் மத்த இடத்துல ஜெயிச்சிருக்கலாம், மத்த இடத்துல அவங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், உன்கிட்ட வரும்போது தோற்று போய் நிற்கும். கரங்களை தட்டி ராமன் சொல்லுவோமே. அல்லேலூயா. கேன்சர் வியாதி வந்தாலும் உன்கிட்ட வந்து தோத்து போகணும். மற்றவங்க எல்லாம் போனா பயப்படுவாங்க எல்லாம், ஐயோ கேன்சரா, பிபியா, சுகரா, அவ்வளவு செத்து போயிடணும், இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு. உன்கிட்ட வந்தா வியாதி பயப்படணும், ஐயோ ஏன்டா இங்க வந்தோம். ஏன்னா நீ மருந்து போடுவேன், என் தேவன் மருந்து போட மாட்டார், வல்லமையை கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், என் பாரத்தை எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உன் கடன் பாரம் சுமை எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க. உங்க மைண்ட்லாம் ஓடின்னு இருக்கும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவர் திட்டினவங்களை என்ன பண்ணாரு, இவர் கம்முன்னு இருந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க, கை கால் வந்து போச்சு, அப்பனா எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு விழுமோ. அல்லேலூயா. என் அன்பு ஜனமே, இது ஊழியம். ஊழியத்துக்கு விரோதமா எழும்புனா பயங்கர தண்டனை. உங்களுக்கு விரோதமா எழும்புற சத்துருவெல்லாம் அழிக்க மாட்டாரு, அவன் தந்திரங்களை அழித்து போடுவான். அல்லேலூயா. அவன் தந்திரம் என்ன? உன் குடும்பம் கெட்டு போகணும், நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ வியாதியில படுக்கணும், உன் குடும்பம் வீடு இல்லாம இருக்கணும், வருமானம் இல்லாம இருக்கணும், எது நினைக்கிறானோ அதெல்லாம் நீ உனக்கு அதிகமா இன்னும் கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இருக்கிற நிலைமையை காட்டில கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவன் தந்திரங்களை தோற்று போய் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல நின்று கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 3வது, முதல் காரியம் என்ன சொன்ன? கர்த்தர் நமக்கு முன்பா யுத்தம் பண்ண முதல் என்ன நடக்கும்? அந்த பிரச்சனையை இல்லாம பண்ணிடுவார். 2வது, அவர்கள் தோற்று போவார்கள். எழுதி வச்சுக்கோங்க. 3வது படிங்க, உபாகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக
முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு உனக்கு ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாய் போவாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு ஜனமே, 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் யுத்தம் பண்ணாருன்னா சத்துருக்கள் ஓடி போறது உன் கண்ணில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஐயோ இந்த வீட்டு, சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஐயோ நான் வீடை காலி பண்ணுறேன் பாஸ்டர், அவங்க பிரச்சனை பண்ணினே இருக்காங்க, பக்கத்து வீடு பிரச்சனை பண்ணே இருக்காங்க, ஐயோ இந்த வீடு ராசியே இல்லை, நைட்டில் பிசாசு இருக்குது, அது இருக்குது, இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவேன், அந்த வீட்டை காலி பண்ண, சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும், உடனே இங்கேருந்து காலி பண்ண, பிரச்சனையாக இருந்தால் காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் ஒன்று இடத்துல பிரச்சனை பண்ணுறோம், பல ஆண்டுகளாக அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் யுத்தம் பண்ணுகிறாருன்னா அவர்கள் அந்த இடத்துல இல்லாதபடி கர்த்தர் பண்ணுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யாரோட கர்த்தர் பேசி இருக்கிறாரோ, யாரை விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. வார்த்தை எவ்வளவு விசுவாசிக்கிறியோ அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாட்கள்ல, இந்த வாரத்துல நீ காண போற. ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா சத்தமா. உனக்கு விரோதமா எழும்போ உன் சத்துருக்களை, உன் சத்துரு தான். உன் சத்துருனா யாரு? குடும்ப வீட்டாரு தான். 2 பேரை உன்னை விட்டு மாற்ற மாட்டார், தெரிஞ்சுங்க. உன் தாய் தகப்பன், உன் மனைவி கணவன், உன் பிள்ளை, இவங்களெல்லாம் ஓட உடைக்க மாட்டார். இவங்களெல்லாம் மாற்றி அனுப்ப மாட்டார், வேற ஊருக்கெல்லாம் அனுப்ப மாட்டார். இவங்களெல்லாம் உன்னை சிநேகிக்கும்படியாக, உன் மேல இருக்க வல்லமையை புரிஞ்சு கொள்ளும்படியாக கர்த்தர் அங்க யுத்தம் பண்ணுவார். 1. 2, உன் சகோதரர்கள் இல்ல அக்கம் பக்கம் நண்பர்கள், உறவுகள், இப்படி உற்றார் மேனேஜர், வேலை செய்யணும், தொழில் சனம், இப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இல்லாம பண்ணுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல இல்லாதபடி பண்ணுவார். உடனே நம்ம அப்பாமா, என் கணவன் பிரச்சனையா இருக்கு, நான் வேற எங்கேயே போயிடலாமா, கணவனுக்கு நேரா அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. உன் கணவன் குடிக்கிறாரா, வயிற்றுல போய் யுத்தம் பண்ணுவார். போன வாரம் ஒருத்தர் வீட்டில் ஜெபம் பண்ணும், சும்மா இருந்தா, எங்க வீட்டுக்காரர் சும்மா குடிச்சுனே இருக்காருங்கம்மா, இந்த ஜெபம் பண்ணி தரேன் வீட்டில் கொடு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அம்மா ப்ரேயர் ஆயில் குடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணோம்? உங்க பாஸ்டர் கொடுத்தாருன்னா என்ன பண்ணோம்? குடிச்சு 3 நாள் வெறும் அன்லோடிங் தான். பயந்துக்கிறாரு, உங்க பாஸ்டர் ஏதோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இது சரியா ஏதாவது கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உனக்காக. அல்லேலூயா. உன் கணவன் குடிக்கிறானா, எங்க குடிக்கிறார், என்னென்ன பண்றாரோ அவங்க நண்பருக்குள்ள யுத்தம் பண்ண வச்சிருவார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. உன் கணவனையும் மனைவி யாராவது வேற ஏதாவது உறவுல பூச்சி எடுக்கிறாங்களா, யாராவது அபகரிக்கிறாங்களா, அங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார், உள்ளத்தை கடகத்தை பண்ணி வச்சிருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. என் கணவரோடு அவங்க பழகுறாங்க, என்னால என்ன பண்ண முடியல, என் மனைவியோட அவங்க பழகுற, என்ன பண்ண, நீ அங்க போய் போராடாத, அவங்க கிட்ட போய் என்ன பண்ண, சண்டை போடாத, நீ தேவனிடத்துல ஒப்புக்கொடு, ஆண்டவரேன்னு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. 7 வழியாய். அல்லேலூயா. அவன் கம்பீரமா இருந்தா எந்த பக்கம் தெரிச்சு போவன. இந்த ஆட்டோ பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தது இப்படி சின்னதா இருக்கும், அது வெடிச்ச பிறகு எங்க போகுதுன்னே தெரியாது. உன் பிரச்சனையும் அப்படிதான் மாறப்போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆட்டோ பாம்பு மாதிரி என் பிரச்சனை வெடிஞ்சு ஒண்ணு இல்லாம போக போகுது. அல்லேலூயா. உன் கண்ணுக்கு முன்னாடி சில சகோதரி சகோதரலாம் தெரியுமா, அது மட்டும் இல்ல, உன் பிரச்சனையும் கத்த சொல்லுகிறார். உன் வருமானம் போல தடை இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையில நிம்மதி இல்லாத பிரச்சனை, சரீரத்துல சமாதானம் இல்லாத, குடும்பத்துல சமாதானம், சரீரத்துல பலவீனத்தோடு இருக்க எல்லா பிரச்சனையும் கர்த்தர் இந்த மாதம் ஒண்ணு இல்லாதபடி 7 வண்ணம் எப்படி வந்ததோ 7 வண்ணமா எப்படி போனே தெரியாது. கரங்களை தேடி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க. 3வது, கர்த்தர் உன் பக்கத்துல இருந்தாருன்னா யுத்தம் பண்ண நடக்கும். உன் சத்துருக்கள் ஓடி போறத நீ பண்ணல பாப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர்ல உடனே ஓடி போவாங்க. நம்ம நினைப்போம் எனக்கு முன்பாக அவங்க வெக்கப்படணும்னு. நான் ஒன்று வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, என் சட்டையை பிடிச்சான், என்னால் நினைச்சிருந்தா அவனை அடிச்சிருக்க முடியும். இல்லை அப்ப கிட்ட இருக்க வருமானத்துக்கு நிமித்தமா அவனை ஒன்றும் இல்லாமல் ஏதாவது போலீஸில் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஆனா ஊழியத்தின் பேர்ல, தேவன் பேர்ல என்னை கட்டி போட்டாங்க. அமைதியா குமுகுனேன் நிறைய நாள். அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் ரோட்ல நின்று தும்முறா நிற்பான். ஏன்னா அவன் வீட்டுக்கு கிராஸ் பண்ணி தான் வெளியே போனோம். அவனை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியும். என்ன ஆண்டவரே, ஒரே கேள்விதான், என்ன ஆண்டவர் அவனை விட்டு வச்சிருக்கீங்க. நாட்கள் கடந்து போச்சு, வருஷங்கள் கடந்து போச்சு, அவன் நினைப்பே இல்லை. இன்னைக்கு கை கால் விழுந்து போயிருக்கு. அவனை பார்க்கும்போது எனக்கு பரதாம இருக்கு. இன்னைக்கு காலில் வரும்போது பிரைஸ் இல்லை, இந்த கை இல்லை காலில் என்ன பார்த்து பிரைஸ் இல்லை. என் அன்பு ஜனமே, கர்த்தர் சத்துரு உடனே உன் கண்ணில் காட்ட மாட்டார். அவர் நோட் பண்ணி வச்சிருவார். என் பிள்ளைக்கு எதிராக எதிர்த்தியா, அவளை திட்டிட்டியா, நோட் பண்ணி வச்சிருப்பார். அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒன்னால கட் ஆயிடும். தெரிஞ்சுக்குங்க.
நான் சில பேர் தெரியாது உங்களுக்கு, அவங்க நல்லா சிரிக்கிறாங்க, அவங்க அங்க மாந்திரிகம் பண்றவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பார்க்கும்போது நல்லா தானே இருக்காங்க, நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் ஒன்னால கட்டாயிருக்கும். விசுவாசிக்கலாம், ஆமென் சொல்லுவோமே. ஏன் கட்டாச்சு அவங்களுக்கே தெரியாது. சில பேருக்கு தெரியும், 10 பேர்ல ஒருத்தருக்கு தெரியும் இவங்களை திட்டுறதுனால என் வாழ்க்கை போச்சுன்னு. ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். ஹல்லேலூயா. 7 வழியா போவாங்க. 4வது, கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ண நடக்க வேண்டிய காரியம். ஏசாயா 41:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் படிங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சை அடைவார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மைசத்துமே எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க. எப்படி வெட்கப்பட்டு போவாங்க? நம்ம நினைப்போம் என் பிள்ளைக்கு நினைச்சா அவன் பிள்ளைக்கு தான் நடக்கும். அவன் தந்திரங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போய் நிற்கும். ஹல்லேலூயா. பிசாசு வெக்கப்பட்டு போ. நான் சொன்னேனே, வியாதி வந்து வெக்கப்படும். ஏன்டா இந்த உடம்புக்கு வந்தேன், இந்த வியாதியின் வல்லமையே தெரியலையே. பிபி சுகர்னா என்ன பண்ணணும்? நீ ஓரமாய் பத்திருக்கணும். நீ உள்ள உட்காந்து கை தட்டின்னு ஆடின்னு இருக்கன்னா பிசாசு பார்க்கும், ஏன்டா இங்க வந்து நான் அசிங்கப்படுறேன். உண்மைதானே? உண்மையா இல்லையா? பாஸ்டர் அம்மாவுக்கு கால் உடைஞ்சிச்சு, அவன் ஜாலியா இருப்பான், காலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சபையில் இன்னும் வந்து அடுத்த வாரம் மெசேஜ் கொடு, ஆராதனை பண்ணும்போது அந்த காலை இவங்களை ஏன்டா தொட்டோம். நம்ம கால் உடஞ்சதுக்கே என்ன பண்ணல, வேல்யூ இல்லை. உனக்கு பிபி சுகர் என்ன ஒரு பிரச்சனை இருக்கலாம், வேலை இல்லை, பிசினஸ் இல்லை, கடன் பிரச்சனை. அந்த பிரச்சனை உன்கிட்ட வந்துட்டு வெக்கப்பட்டு போனோம். ஒரு இதுக்கு கேர் பண்ணவே மாட்டாங்க. நீ எவ்வளவு கேர் பண்ற, அதை பார்த்து பயப்படுறியோ அவன் சந்தோஷப்படுவான். நீ அதை அசட்டை பண்ண அது நினைக்கும், வெக்கப்பட்டு போவான், ஐயோ ஏன்டா இங்க வந்து கஷ்டப்படுறோம். உண்மையா இல்லையா? ஒரு வியாதி உன்கிட்ட வந்துச்சுன்னா வெக்கப்பட்டு போனோம். ஏன்டா இந்த பிபிக்கு சுகருக்கும் ஒரு மரியாதையே இல்லையா? சுகர் கொடுத்துருக்க நீ பாட்டு பாஸ்டிங் போடுற, பிபி கொடுத்துருக்க, கேர் கொடுத்துருக்க நீ பாட்டு டான்ஸ் ஆடி ஆராதனை பண்ற, நல்ல வேலை செய்யற, ஓடுற ஒடையாடுற. யார் ஒருத்தர் பிபி வந்து சுகர் வந்து படுத்துக்கிறியோ பிசாசு என்ன பண்ண சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீ எழும்பி போராடுற, கரண்ட் வந்துச்சு, வேலை போயிடுச்சு, பிசினஸ் இல்ல, ஒன்னும் இல்ல, அது மத்தியில் நீ சந்தோஷமா நின்று தேவனை ஆராதிக்கிறேன்னா பிசாசு பார்க்க இவனை ஒன்னும் செய்ய முடியாதுடா, நான் வேற பக்கம் போறேன், பொட்டி படிக்க தூக்கி வேலை எடுத்துன்னு போயிடுவோம். உன் பக்கம் வந்தவர்கள் வெக்கமடைவதை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உனக்கு எதிர்ப்பா எழுந்தவர்கள் வெக்கப்பட்டு போவதை நீ பார்க்க முடியும். சொல்லுங்களேன், நான் எப்படி இல்லை, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க. அவன் வெக்கப்பட்டு போறான், நம்ம என்ன பண்ண போறோம்? தலை காலர் வச்சுட்டு சத்துருக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, தோல்விக்கு முன்பாக உட்கார போற. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஏன்னா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிற. ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன? கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணா என்ன நடக்கும்? எழுதி வைக்கல, அவர் எதிரிகள் இல்லாம பண்ணுவார். 2வது சொல்லுங்களேன், அவர்கள் தோற்று போவார்கள். ஆமென். 3வது ஓடி போவார்கள். 4வது வெக்கப்பட்டு போவாங்க. 5வது ஒண்ணு இருக்கு, எடுத்து படிப்போமா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவங்க என்னென்ன பிளான் பண்ணுவாங்க? உனக்கு மந்திரம் பண்ணுவாங்க, சூனியம் பண்ணுவாங்க, உனக்கு பின்பாக கலங்கம் பண்ணுவாங்க, உன் வேலைக்கு விரோதமாக, உன் பிசினஸ்க்கு விரோதமாக அநேக சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை தோற்கடிக்க முடியாது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. சொல்லுங்க, ஆண்டவரே வெற்றி என் பக்கம். சொல்லுங்களேன். ஏன்னா அவர் யுத்தத்தில் வல்லவர் உன்னோடு இருக்கும் பொழுது வெற்றி யார் பக்கம் இருக்கும்? அல்லேலூயா. சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுவோம், அம்பேர் எங்க ஆளுன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்? எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க? அம்பேர் எங்க ஆளை தான் தீனு வந்து போடுவோம். ஏன்னா நாங்க அவுட்னு சொன்னாதான் அம்பேர் அவுட் காட்டணும். அது வரையும் வேற நோ பால் ஏதாவது ஒன்றா சொல்லி ஆகணும். ஏன்னா அம்பேர் எங்களுக்கு இருக்கும்போது கவலையே இல்லை, அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தோல்விக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே, இது திருட்டாட்டம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஆனா தேவன் சொல்லுகிற, நீ ஆடே ஆடாத, உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு கரங்களை தட்டி வராம சொல்லுவோமே. கர்த்தர் வேற எங்க இல்ல, உன்னோடும் பிள்ளையோடும் குடும்பத்தோடு தான் இருக்கிறார். எரேமியா 15:20 படிங்களே. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே ஹல்லேலூயா. உன்கிட்ட பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம்,
ஆனா நான் உனக்கு வெண்கல பாதுகாப்பா இருக்கிற விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அரணான படியுமா, அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அலங்கமாக்குவேன். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, அவர்களால ஒண்ணும் செய்ய முடியாது. படிங்க. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் ஆமென் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விடுதலையாக்கவும், உனக்கு சுகத்தை கொடுக்கவும், உனக்கு பலனை கொடுக்கவும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. 3 ஹல்லேலூயா சொல்லுவோமே. அதே எரோமியா 20:11 கடைசியா படிங்களா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு. எரோமியா 20:11 திருப்பி படிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடிக்கு மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே ஏசப்பா பாஸ்டர் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொன்ன வார்த்தை என்னால மறக்க முடியல, அவங்க செஞ்ச காரியத்தை என்னால மறக்க முடியல, மன்னிக்க முடியல, அவ்வளவு காரியம் பண்ணிட்டாங்க, அவ்வளவு அசியமா பேசிட்டாங்க, என்ன துன்பமா இருக்குன்னு இதுவரை நீ பேசியிருந்திருப்ப. கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களா, உன் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்துட்டு மறக்க முடியாத இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவோம், ஏன்டா இங்க சண்டை போட்டோம், ஏன்டா இந்த பிள்ளையை தொட்டோம். ஆமென். அன்பு சகோதரி, கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிற தேவன், உன் கொம்பை உயர்த்துகிற தேவன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கண்ணீரோடு இருப்பதில்லை, நீ கலங்கி இருப்பதில்லை. நீ எல்லாமே இழந்து போய் நிர்காதியா இருக்கலாம், நிர்வாணி போல் காணப்பட்டிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் உடையவர் உன்னோடு உலாவி கொண்டிருக்க கர்த்தர் அநேக வசனம் இன்னைக்கு உனக்கு தேடி வந்திருக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு எதிர்ப்பாய் வந்த எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்றாருன்னா எதிரிகள் தோற்று போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் திட்டங்கள் தோற்று போவோம். உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது நினைப்பாங்க, என்னென்னமோ பண்ணிருப்பாங்க, ஆனா உன் பிள்ளைக்கு ஜாம் கல்யாணம் நடக்கும். கரங்களை தெரியாம சொல்லுவோமே. உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது நினைப்பாங்க, வயசமாயிடுச்சு இன்மெட்னா இருக்குன்னு. கர்த்தர் உன் பிள்ளைக்கு குழந்தையை கொடுக்கும் போது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். வீடு கட்டக்கூடாதபடி, நீ வீடு விற்க கூடாதபடி, நீ நல்லா ஒரு வீட்டுல வாழக்கூடாதபடி அநேக தந்திரங்கள் எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். அந்த தந்திரங்களை தவிடுபடியே மாற்றுவார். அல்லேலூயா. நீ கடத்திலேயே உன் வருகிற வருமானம் முழுவதும் கடத்துக்கே போனோன்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட தந்திரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. நீ வியாதியில இருக்கணும், நீ எழும்பி நடக்க கூடாது, உன் கை வெளியில இருக்கணும், நீ நல்லா தூங்க கூடாதுன்னு உனக்கு வியாதியை கொடுத்திருக்கலாம் அநேகர், இல்ல அநேக சத்ரு உனக்கு எதிர்ப்பாய் நின்றுக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட வியாதியெல்லாம் எடுத்து போட்டு சத்ருவை வெட்கப்பட செய்ய போற. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துல சந்தோஷமே இருக்கக்கூடாது, உன் குடும்பத்துல நல்ல ஒரு காரியம் நடக்கூடாது, எப்பொழுது குழப்பத்தோடு இருக்கணும்னு அநேகர் வகை தேடி இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர்கள் திட்டங்களை ஒன்றும் செயல்படாதபடி அவர் நிர்மூலமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை சமாதானம் இங்க வந்திருக்க ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே பூரண சமாதானத்தையும் விடுதலையும் பெற்று சென்ற நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்த அற்புதங்களுக்காய் நன்றி, அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே மதிய உணவு ஆயத்தப்படுத்தின ஒவ்வொரு கரங்களுக்காய் நன்றி. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கென்று ஆண்டவரே சிறுக விதைத்தாலும் கர்த்ததாமே அவள் குடும்பத்தை பழுக ஆண்டவரே பழுகி பெருக தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆளுகை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பரமபிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.